சார் வணக்கம் சார். எல்லாருமே இந்த குரூப் ஒரு தேர்வு எழுதியிருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ வரலாறு காணாத இந்த டைம் வந்து மிகவும் ரொம்ப கடினமாக தான் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தாங்க. குறிப்பாக அதுவும் தமிழில் எப்பயுமே பொறுத்தளவில் ஜென்ரல் தமிழ்னாவே மேக்ஸிமம் ஒரு 90 போடுற மாதிரியோ இல்லை 85 மேலே போடுற மாதிரி தான் கேட்பாங்க. அதுவும் புத்தக எழுத்துல தான் கேட்டிருப்பாங்க, ஓகே, பள்ளி பாட புத்தகத்தில் தான் கேட்கப்படுவாங்க. ஆனால் இந்த டைம் தான் புதிதாக சிலபஸ் என்ற ஒன்று புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தி 1953-50 அந்த காலகட்டத்தில் இருந்த புத்தகத்தில் இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கடினமாக தான் இருந்திருக்கு, எல்லா தேர்வருக்குமே சொல்லியிருக்கீங்க, ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, நிறைய மாணவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் எக்ஸாம் வந்து ரத்து செய்வாங்களா, தேர்வை ரத்து செய்து மீண்டும் நடத்தப்படுமா புதிய தேர்வு குரூப் 4 அப்படின்னு கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, வாய்ப்பு இருக்குமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க சார். அவங்களுக்கான தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? சார் ஆக்சுவலி குரூப் 4 தேர்வு ரத்து செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரத்து செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது, ஓகேங்களா? ஏன் சார் அப்படின்னா 2019 இதே மாதிரி குரூப் 4 தேர்வு நடந்தது. அதில் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் ஊழல் நடந்திருக்கும், ஓகேங்களா? எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எழுதுகிற ஓஎம்ஆரை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸரி ஆஃபீஸர் அப்படின்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. ஒரு நாள் அதை வந்துட்டு சென்னைக்கு வந்து டிஎன்பிசி ஆஃபீஸுக்கு வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, ஓகேங்களா? இங்கேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஒரு வேன் மூலியமோ ஒரு எதன் மூலியமோ அவங்க ட்ராவல் பண்ணி தூக்கிட்டு போவாங்க. அந்த கேப்பில் 2019 ஓஎம்ஆரை மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சு கரெக்டாக இந்த ரிஜிஸ்டர் நம்பரை அவங்க குறிச்சிட்டு வந்திருக்காங்க, இந்த ஓஎம்ஆர்னு சொல்லிட்டு எல்லாமே ஷேர் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? அந்த டைம் தான் ப்ளூ ஆர் பிளாக் எந்த ஃபென்லையும் ஓஎம்ஆரை வந்து ஷேடோ பண்ணலாம் அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த ஸ்கேமை கண்டுபிடிச்சி டாப் 100 இருக்கிறவங்களை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸ்கேம் கன்ஃபார்ம் பண்ணதுனால, ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் பிளாக் பென் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ப்ளூ பெனில் வந்து ஈஸியாக அவங்க ஓஎம்ஆரை ஷேர் பண்ணாலுமே எரேஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால ப்ளூ இல்லை பிளாக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பால் பெயிண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் எத்தனை ஏ இருக்குது எத்தனை பி இருக்குது இது எல்லாத்தையுமே கூட்டணும், டோட்டலாக அவங்க கொஸ்டின் அட்டன் பண்ணதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு புதிய நடைமுறையே கொண்டு வந்தாங்க. உங்கள் தேர்வு விதிமுறையை கொஞ்சம் புதுசாக கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இப்போ மீண்டும் வந்து அதில் வந்து சிக்கல்கள் ஏற்படுது, ஓகேங்களா? டோட்டல் மிஸ்டேக் வந்தால் ஃபைன் 5 மார்க் இந்த மாதிரிலாம் ரெடியூஸ் பண்ணுறதுனால இந்த டைமு இப்போ அதில் மாடிஃபை பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. 200 கேள்விகளை விடையளித்துள்ளீரா, எஸ் ஆர் நோ அப்படின்னு தான் கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. 2019 இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்துமே உங்களுக்கு அதாவது தேர்வருக்கு அந்த டைம் வந்துட்டு மறுதேர்வு வைக்க கிடையாது, ஓகேங்களா? ஸோ அந்த இப்போ டாப் 100 இருந்தவங்களை மட்டும்தான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த டைம் வந்துட்டு எதுவும் கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரிலாம் கிடையாது, டஃப் அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ அதனால் மறுதேர்வு நடக்குமா அப்படின்னா வாய்ப்பு கம்மி. ஏன்னா 14 லட்சம் 10 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்காங்க. 14-15 லட்சம் பேர் அப்ளை பண்ணதில் ஒரு 10 லட்சம் 12 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. வெறும் 3395 வேகன்சி தான். காலி பணியிடங்கள் உயரமானது சொல்லியிருக்காரு டிஎன்பிசி சேர்மன், அதுவும் வந்தப்பறம் தான் தெரியும், ஓகே. நண்பகத்தன்மையாக தெரியல, வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? காலி பணியிடங்கள் உயர்த்து அதேமாதிரி நிறைய பேர் கட் ஆஃப் கிட்டத்தீங்க, கட் ஆஃப் என்னன்னு தெரியல சார், பொறுத்து பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆன்சருக்கு வரட்டும், அப்புறம் மாணவர்கள் சொல்ல ஃபீட்பேக் வச்சு நம்ம உங்களுக்கு என்னென்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ 2019 அவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்துமே மறுதேர்வு வைக்கல. ஸோ இப்போ கொஷின் மட்டும் தான் டஃப்பு. ஸோ அதனால் கட் ஆஃப் குறையலாம். கட் ஆஃப் குறையுமானா கொஞ்சம் மைனாரிட்டியாக தான் குறையலாம், ஏன்னா வேகன்சி கம்மி, ஓகேங்களா? எந்த அளவுக்கு வேகன்சி உயருதோ அதே மாதிரி எந்த அளவுக்கு கொஷின் டஃப்போ அந்தளவுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் குறையும். இந்த டைமு கட் ஆஃப் மட்டும் ஏதாவது கொஷின் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறத தவிர வேகன்சி அதே கம்மியாக தான் இருக்குது, இல்லைங்களா? அதனால் வேகன்சி உயர்ந்தால் கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். ஸோ மறுதேர்வு வைக்குமான்றது வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. 100% மறுதேர்வு நடக்க வாய்ப்புகள் கிடையாது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மறுதேர்வுலாம் இல்லை சார். அடுத்தது குரூப் 2-2Aக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க, ஓகேங்களா? குரூப் 2 சார் திரும்ப நாங்கள் ஓலைச்சுவடி படிக்கட்டுமா அப்படின்லாம் கேட்க வேணாம், ஓகேங்களா? 2-2Aக்கு இதே சிலபஸ் தான், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ எங்கெங்கேருந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலுமே வீடியோ போடுங்க, சோர்ஸ், ஓகேங்களா? சோர்ஸ் ஆஃப் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கெங்கே படிக்கணுமே சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? இப்போ சோர்ஸ் எங்கேன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது நாள் வரைக்கும் ஸ்கூல் புக்கில் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? இப்போ ஸ்கூல் புக்கை தாண்டி தமிழுக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்துட்டாங்க, ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் தமிழுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழுக்கு என்ன புக்கு வேணுன்றது நம்ம டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அந்த புக்கு டவுன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த புலியூர் கேசிகன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பழமொழி ஒரு புத்தகங்கள் இருக்குது. இதில் வந்து கடந்த நடந்து முடிந்த குரூப் 2-2Aவோட ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில் கேட்கப்பட்ட ஒரு வினாக்கள் பழமொழியை கொடுத்துட்டு அதை வந்து எதை உணர்த்துகின்றது கேட்டிருந்தாங்க. அதே கேள்வி தனிமரம் காடாத இயல் அப்படின்ற ஒரு பழமொழி குறிப்பாக சொல்லப்போனால் அதை மீண்டும் இந்த டைம் குரூப் 4 கேட்டிருக்காங்க. அதே புத்தகம் அதே வினா, ஓகேங்களா? அதனால் அந்த புலியூர் கேசிகளிலிருந்து
வினாக்கள் வந்திருக்கு பழமொழி நானூறு. ஏன்னா நமக்கு பழமொழி அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு சார். ஏன்னா இப்போ சார் என்ன சார் பண்ணுறது, ஸ்கூல் புக்கு தாண்டி நாங்கள் படிக்கணுமா அவ்வளோனா வேறு வழி இல்லை சார். இப்போ ஸ்கூல் புக்கு தாண்டி அங்கே கொஷின் போகுது அப்படின்போது ஜஸ்ட்டு படிங்க. ஓகேங்களா, வேறு வழி இல்லை சார். இப்போ ஏன்னா நம்ம ஓலைச்சுவடியில் தேடி படிக்க முடியாது, சும்மா ஒரு இதுக்காக ஓலைச்சுவடின்னு சொல்லுறாங்க, அதை விட்டுடுங்க. அந்த 1953 புக்கும் ஒன்ஸ் படிங்க. அண்ட் தென் இந்த புலியூர்கேசனோட பழமொழி புக்கும் படிங்க. ஓகேங்களா, வேறு வழி இல்லை சார். ஏன்னா டிஎன்பிசி வெளியே போகும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க டிஎன்பிசினா, நாங்கள் சிலபஸ் மட்டும் தான் எடுத்துப்போம், சிலபஸ் இருந்தால் நாங்கள் கொஷின் எடுப்போம். ஓகேங்க, இதனால் வரையும் ஸ்கூல் புக் எடுப்போம், இனி ஸ்கூல் புக்கை தாண்டியும் எக்ஸ்ட்ராவும் நாங்கள் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு தேடி சொல்லியிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அதனால் 2Tக்கு வேகன்சி மிகவும் குறைவு தான். என்ன இது வருடம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடியுது 2019 ஒரு 10,000 வேகன்சி குரூப் 4 கொடுத்துருந்தாங்க. 19க்கு அப்புறம் 20, 21 கோவிட் பேண்டமிக்னால எந்த ஒரு கால் ஃபார்மே வைக்கல. ஸோ 22 குரூப் 4 நடந்தது, ஒரு 10,000 வேகன்சி ஃபில் பண்ணாங்க. அதே வருடத்தில் 2022 குரூப் 2 அண்ட் 2A வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்க. ஒரு 4,500 சம்திங் அந்த வேகன்சி கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் 2023 எந்த ஒரு கால் ஃபார் நடக்கலை. குரூப் 4க்கு ஒரு வெறும் 6,000 வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு வருஷம் கால் ஃபார் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 9,000 8,000 அந்த ரெலவெண்ட்டாக கால் ஃபார் கொடுத்துருந்தாங்க, வேகன்சி கடைசியாக உயர்த்தினாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குரூப் 4க்கு வெறும் 3,395 கொடுத்துருக்காங்க. வேகன்சி உயரம்னா கொஞ்சம் மினிமம் ஏறலாம். ஓகேங்களா, ஏன்னா போன வருஷம் நடத்திட்டாங்க. போன வருஷம் வந்து ஒரு 9,000 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உடனே அடுத்த வருஷம் ஒரு 9,000 வேகன்சி கொடுப்பாங்களா, ரேர். கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஓகேங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் வேகன்சி ஏறும், ஆனால் 9,000 வருமானது ரேர். ஏன்னா 2023 எக்ஸாம் நடத்தலை, 2024 தான் குரூப் 4 நடத்துகிறாங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து 10,000 அதாவது 9,000 வேகன்சி கொடுத்தாங்க. ஓகேங்களா, அதனால் இந்த வாட்டி வேகன்சி ஏன்னா 24க்கு அப்புறம் 25 உடனே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேகன்சி உயர்வது வாய்ப்புகள் குறைவு தான். ஓகேங்களா, அதே மாதிரி இது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு தான் உங்களுக்கே தெரியும். அதேமாதிரி 2022 2A வந்து ஒரு 4,500 எடுத்தாங்க. தென் இப்போ 2024 ஒரு 1,200 800 சம்திங் ரிலவெண்ட்டாக வேகன்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு கொஞ்சம் வேகன்சி வந்து ஸ்கூல் எஜுகேஷன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி உயர்த்தினாங்க, ஆடம் 8F அப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகேங்களா, ஸோ அந்த வேகன்சி இதில் காட்டியிருக்கலாம், ஆனால் அவங்க அதே கால் ஃபர்லேயே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆடம் கொடுத்து முடித்தாங்க. இப்போ இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்னா அன்றைக்கி ஈவினிங்கே அவங்க ஆடம் கொடுத்தாங்க. ஓகேங்களா, அதனால் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். அதனால் வேகன்சி அப்போ இருந்ததோட என்ன ஆகுதுன்னா படிப்படியாக குறைஞ்சி கொண்டு வருது. அதுதான் உங்களுக்கு அந்த ரேஷியோ சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ 600 சம்திங் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆர்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா, வேகன்சி நமக்கு தான் ஒன்று தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ ஆர்டர் பண்ணுங்கள், வேகன்சி பார்க்க வேண்டாம். வேகன்சி எப்பவுமே குறைஞ்சி கொண்டு தான் வருது. அதனால் நீங்கள் படித்து வேலை வாங்குறதுக்கு பாருங்கள் சார். ஓகேங்களா, ஓகே சார், வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. ஏதோ டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட்ஸுக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே சார், தேங்க்யூ. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே சார், தேங்க்யூ.